இல்லை ப்ரோ, ஒருத்தவங்க டிஸ்லோகேட் ஆயிடுச்சு, ஒரு கேரே இல்லாமல் இருக்காங்க உள்ள எல்லாம். அவங்க செல்ஃபிஷாக மோட்டிவோட விளையாடிட்டு இருக்காங்க. ப்ரோ அவன் தள்ளி விட்டு இவன் காட்டா மாதிரி இருக்கிறான், அவன் பார்த்தா பென்சில் மாதிரி இருக்கிறான், இவன் தள்ளி விட்டு அவன் ஊந்தா மாதிரி தெரில. ஆனால் அவ்வளோ பெரிய கட்டு போடணும்னு அவசியமும் கிடையாது. அவர் அந்த மாதிரி இருக்கார், வெளியே அந்த மாதிரி காட்டுறாரு போல, உள்ள ஒன்று இருந்துக்கிட்டே வெளியே கேரக்டர் வேறு மாதிரி காட்டுறாரு போல. மேபி ராணு வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராங்க் பண்ணதுனால இதுவும் மேபி அவர் சீன் கிரியேட் பண்ணுறாரோன்னு தோணும். சௌந்தர்யா தான், அவ க்யூட்டாக இருக்கா. சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி லேட்டாக தான் வருது, பட் ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஓகே தான், நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் ப்ரீவியஸ் சீசன்ஸை விட இந்த சீசன் கொஞ்சம் இப்போ என்ன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்றா விளையாடின அப்புறம் தான் நல்லாயிருக்கு. இல்லை ப்ரோ, ஒருத்தவங்க டிஸ்லோகேட் ஆயிடுச்சு, ஒரு கேரே இல்லாமல் இருக்காங்க உள்ள எல்லாம். அவங்க செல்ஃபிஷாக மோட்டிவோட விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் பிக் பாஸ் ஆக்சுவலி. ஆனால் நம்ம இந்த 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 இதில் என்ன சொல்கிறதுனா, எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து இது பண்ணுறது தான் எல்லாருமே உள்ளே போயிருக்காங்க. அது மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி விளாட்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாரும் கடைசி நேரத்தில் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான், எல்லாருமே வந்து கேர் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்துக்குமே ஒரு ஆறுதல்னு ஒன்று இருக்குது. எல்லாருமே அடிச்சுக்கிட்டு போனால் அவள் பிக் பாஸ் வைக்கிறது ஒன்றுமே இல்லை, எல்லாம் சேர்ந்து இது பண்ணுறது தானே பிக் பாஸ். இப்போ எல்லாம் வெளியே வரும்போது ஒரு நல்ல மனுஷனாக வெளியே வரணும். அவள் வெளியே வராத போது அது ஒரு நல்ல மனுஷனுக்கான ஒரு அழகே இல்லை. இவன் வந்து செல்ஃபிஷாக ஜெயிச்சுட்டு என்னடா இவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்றது தான் இருக்கும். அவங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்காது, படம் வாய்ப்பும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. படம் வாய்ப்பு கிடையாது, அவன் திறமை நடிக்கிறான். உள்ளே இருக்கும்போது நல்லா இருந்துட்டு போகணும், அவ்வளோலாம். அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறது அது ஒரிஜினாலிட்டியை என்ன இது வச்சிரும் ப்ரோ. பிக் பாஸ் ஒரிஜினாலிட்டியை வந்து இது பண்ணி விட்டுரும். ப்ரோ அவன் தள்ளி விட்டு இவன் காட்டா மாதிரி இருக்கிறான், அவன் பார்த்தா பென்சில் மாதிரி இருக்கிறான், இவன் தள்ளி விட்டு அவன் ஊந்தா மாதிரி தெரில. ஆனால் அவ்வளோ பெரிய கட்டு போடணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்மளே இப்போ கீழே ஊந்தா ஒரு தேய்ச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏதோ பண்ணுறானுங்க, கண்டென்ட் வசரம் பண்ணுறானுங்களா, இல்லை காசுக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் வரதுக்கு முன்னாடியே மாட்டிக்கலாம் அப்படின்னு பண்ணுறானுங்களா தெரில. ஏன்னா அவன் பார்க்க பென்சில் மாதிரி இவன் தள்ளி விட்ட ஊந்துருப்பானா, இல்லை கல்லாண்ட போய் கூட ஊந்துருக்கலாம். ஏன்னா பக்கத்தில் கல் இந்த மாதிரி பார்த்தேன், ஊந்து கூட என்ன ஆயிருக்கும். ஆனால் அவ்வளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு. அவன் பண்ணுறது பார்த்தா கொஞ்சம் வேணும்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா போன கட்டத்திலே பார்த்தேன், அந்த லேபர் சண்டைகளே பார்த்தா கூட நம்ம வேணும்ட்டு அது பாயிண்ட் வைக்கணும்னு அவசியம் தான், ஆனால் வேணும்ட்டு பண்ணாமலே தெரில. கேமுக்காண்டி அவன் சரி நம்ம பையன் தானே கொஞ்சம் தள்ளி விடிச்சு விளாட்லாம் அப்படின்னு பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் பண்ணி வேணும்னு பண்ண மாதிரி கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சது. அவர் பண்ணதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே இருந்ததுனால இப்போ பண்ணதும் அப்படியே அவங்களுக்கு தோணிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுதான் அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி பண்ணதுனால தான் இப்போ அவர் உண்மையால் நடந்தது கூட அவர் நடிப்பாக தோணுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படி பண்ணாமல் இருந்திருந்தால் அப்படி தோணியிருக்காது. அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த மாதிரி தான் இருக்கும். அது வேணுன்னே பண்ண மாதிரிலாம் எனக்கு தோணலை. நான் என்ன சரியாக பார்க்கல. ஜெஃப்ரி வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவன் அப்படிலாம் எடுத்திருக்க மாட்டான். ஸோ அது யார் பக்கம்னு சொல்லி கரெக்டாக தெரியல. நான் 2 பேர் பக்கமும் சப்போர்ட் பண்ணுவேன். 2 பேருக்குமே நல்லா விளையாடுறாங்க, 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். வெஞ்சன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் கேம் பிளே தானே. அவங்க ஒன்றும் மனசில் வச்சுட்டு ஒன்றும் எதுவும் பண்ணலையே. நார்மல் கேம் பிளேயில் அடிப்படுறதெல்லாம் சகஜம் தானே. அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். வெளியேருந்து பார்க்குறவங்க அது அப்படி தெரியலாம் போல். அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். அவர் அந்த மாதிரி இருக்கார், வெளியே அந்த மாதிரி காட்டுறாரு போல், உள்ள ஒன்று இருந்துக்கிட்டே வெளியே கேரக்டர் வேறு மாதிரி காட்டுறாரு போல். வெளியே அவரோட கேரக்டர் வெளியே தெரிஞ்சால் தப்பாயிடும், இல்லை வேறு மாதிரி போர்ட்ரேட் ஆகிடும்னால அவர் அந்த மாதிரி காமிச்சிக்கிறாரோ, இல்லை வெளியே இன்னும் அவர் கொண்டு வரலையோ, எப்படி வேணா இருக்கலாம். ஜென்யூனாக தான் இருக்குது, அவருக்கு வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ நடிக்கிற மாதிரி இல்லை, அது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ். பட் ஆனால் நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பள்ளிலாம் வாங்குற அளவுக்குலாம் அவ்வளோ இது இல்லை, பட் ஆனால் நடிக்கிறதுக்கும் இது இல்லை. எனக்கு தெரியல, இது மேபி ராணு வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராங்க் பண்ணதுனால இதுவும் மேபி அவர் சீன் கிரியேட் பண்ணுறாரோன்னு தோணும். அப்புறம் லாஸ்ட் வீக் கூட அந்த ஒர்க்கர் லேபர், அந்த மேனேஜர் லேபர், அந்த டாஸ்கில் கூட நீங்கள் என்னோட அது என்ன செல்ஃப் ரெஸ்பெக்டை ஹர்ட் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய வாண்டடாக ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணார். ஸோ மேபி இதுவும் ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன், ஜெஃப்ரியை டார்கெட் பண்ணி வேணால் இருக்கலாம். அது லைக் நிஜமாலே எனக்கு வலி அந்த மாதிரி இருக்கிறது டவுட் தான். ஜெஃப்ரியை மேபி ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஜெஃப்ரி ஹேஸ் குட் ஒப்பீனியன். லைக் ஜெஃப்ரி வந்து எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைமும் அவருக்கு தான் அந்த எலிமினேஷன் ஃப்ரீ கார்டு கிடைச்சதுனால லைக் எல்லாரும் மற்றவங்கள விட நான் இவங்களுக்கும் தருவேன்னா நான் அதுக்கு ஜெஃப்ரிக்கே கொடுத்துருவேங்கிற மாதிரி
மாதிரி கொடுத்த மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்ததுனால ஸோ ஜெஃப்ரிக்காக இது பண்ணியிருக்கலாம். ஜெஃப்ரியா அவரோட கேம் அவர் விளாட்றாரு, அவ்வளோ கம்பேர் பண்ணிலாம் சொல்கிற அளவுக்குலாம் இந்த சீசன் எனக்கு தெரியல. அவரோட கேம் அவர் விளாட்றாரு, அவ்வளோ பிடிச்சிருக்கு அவர் கேம். ஓகே, அருண் கேம் பிளேன்றது நான் அந்தளவுக்கு நான் மோஸ்ட்லி அவரோட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. முத்து அவரது பார்ப்பேன், அப்புறம் தர்ஷிகா அவங்களது பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அவ்வளோ பார்க்கறது இல்லை. ஒரு ஓகே அப்படியே பார்க்குறேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக அவ்வளோ ஹாஷாக விளாண்டுருக்க வேணாம், ஆனால் ரொம்ப ஹாஷாக விளாட்றாங்க. கொஞ்சம் பார்த்து விளாண்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இட்ஸ் அ கேம், அது வந்து ஒரு ரியல் விஷயம் கிடையாதுல்ல, கொஞ்சம் விட்டு தந்திருக்கலாம். நல்லா விளையாண்டா நிச்சயமாக யாராக இருந்தாலும் சபை ஆகலாம். அது விளையாடுற ஸ்ட்ராட்டஜி அண்ட் அவங்களோட கேரக்டர்ஸ் பொறுத்து. முத்து நல்லா விளையாடுறாரு, அப்புறம் வேற தீபக்கும் நல்லா விளையாடுறாங்க. முத்து அண்ட் தீபக் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. நிச்சயமாக ஃபைனல் வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சீசன் கொஞ்சம் போரிங் தான், ஆனால் விஜய் சேதுபதி அதை கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற ட்ரை பண்ணுறாரு. நிச்சயமாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. சொல்ல போனால் நல்ல பிளேயர்னு பார்த்தா விஜய் சேதுபதி தான். வீக் டேஸை விட வீக்கெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கு. நல்லா விளையாட ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு தெரியல ஷுவரா. ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் முத்து, தீபக், ஜாக்லின் இவங்களாம் இருக்காங்க. என்னோட ஃபேவரட் வந்து பவித்ரா. அவங்க வந்து ஜென்யூனாக இருக்காங்க, அவங்களாவே இருக்காங்க. பட் ஆனால் அது மற்றவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் மேபி எனக்கும் அவங்களோட கேரக்டர் மாதிரி எனக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியுது. அதனால எனக்கு அவங்கள பிடிக்கும். இரிட்டேட்டிங்னா எனக்கு ராணவ் தான் சொல்லுவேன். ராணவ் என்ன ஒரு ராணவ் அண்ட் வேற இவங்க கூட அந்த சாச்சனா அவங்க கூட ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ராணவ் இப்போ இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இது வாண்டடாக அவர் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு கட்டத்தில் ஜெஃப்ரி நல்லா பேசுகிறான், திடீர்னு ராணவ் பேசுகிற மாதிரி இல்லை. அவனுக்கெல்லாம் நம்ம தான் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா பேசுடா அப்படின்ட்டு. ஜெஃப்ரி நல்லா பேசுகிறான், ஸோ அவனுக்காண்டியும் சப்போர்ட் பண்ண முடியாது. தெரில, இன்னும் 30 நாள் இருக்குது. எவன் டைட்டில் வின்னரே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு போய் நிற்குது. பார்க்கலாம் ப்ரோ, என் பேசுறதை பார்த்தா நம்ம ஃபேன் ஆக முடியுமே தவிர 2 பேரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ராணுவ சைடும் தப்பு இல்லை ப்ரோ. கேமாக பார்த்தா ஓகே, இது ஒரு கேமு அப்படின்னு பார்த்தா ஓகே. 2 சைடும் பர்சனலாக எடுத்துன்னு போகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அது கேம் ஆயிடுச்சு, அது கேமில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கோசம் பர்சனலாக வச்சுக்கூடாது. ஸோ 2 பேர் மேலே தான் தப்பு. சௌந்தர்யா தான் அவ க்யூட்டாக இருக்கா இருக்கு. பட் ஆனால் அது எல்லாருக்குமே அது எப்படி சொல்கிறது காமன் தான் வருது. அதோட எங்கள் பையனுக்கும் சௌந்தர்யாவை தான் பிடிக்கும். அதனால இரிட்டேட்டிங்னா இப்போதைக்கு அருண். அது பாவம் முத்துவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். முத்து வாய் திறந்தாலே பேசுகிறா, இது ப்ரொவோக்கிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் முத்து ஜென்யூனாக தான் பேசுகிறாங்க, என்ன தேவையோ அதுதான் பேசுகிறாங்க. ஆனால் அதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க அதை ப்ரொவோக்கிங்காக இருக்கிற மாதிரி அப்பியர் காமிக்கிறாங்க. மற்றபடி அவர் நல்லா தான் பண்ண. அன்வான்ட்னு அந்த அவர் பேர் என்ன, ரஞ்சித் சார், அவர் தான். அவருக்கு தேவையில்லை இது டைட்டில். முத்து இல்லாட்டி ஜாக்லின் ஷீ இஸ் வர்த் ஃபார் எவ்ரிதிங். டைட்டில் வின் வந்து நான் யாரை சொல்வேன்னா முத்து. கப்படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முத்து, அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. எப்படியோ பாய்ஸ் டீமில் தான் அடிப்பாங்க, கேர்ள்ஸ் டீம்லாம் வாய்ப்பு இல்லை. பாய்ஸ் டீம் தான் அடிப்பாங்க. கேர்ள்ஸ் டீமு ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுக்குள்ள ஒரு அந்த கனெக்ஷனோ இல்லை அவங்களுக்குள்ள ரொம்ப தள்ளுமுள்ளலாம் இருக்குது. பாய்ஸ் அந்த மாதிரி தெரியல, அவங்க கரெக்டாக அவங்களோட கேம் விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. கேர்ள்ஸ் அந்த மாதிரி தெரியல, வாய்ஸாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அதுதானே இப்போ வெளியே ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதனால் அது கூட இருக்கும். அவங்களும் அவங்களோட கேம் பிளே நல்லா தான் விளையாட்டுருக்காங்க. ஆனால் என்ன இந்த அக்கா தம்பி இதெல்லாம் வந்து கேமில் வச்சுக்க வேணாம் அப்படின்னு தோணுது. அவங்களோட கேம் வெளியே வந்து அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. இண்டிவிஜுவலாக விளாட்னா நல்லாயிருக்கும், எல்லாரும் அவங்கவுங்க கேமை விளாட்னா நல்லாயிருக்கும். யாரும் இந்த மாதிரி பாண்டு கிரியேட் பண்ணிட்டோ உள்ள இவங்களை பண்ணணும் அப்படி பண்ணணும் இந்த வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு பண்ணுறோம் அந்த மாதிரி ப்ளே பண்ணாமல் அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ப்ளே பண்ணி அவங்களோட ரியல் கேரக்டரை காமிக்கிட்டு தானே இந்த பிக் பாஸ். அது பண்ணிட்டு போனாலே போதும். இவங்க ஜெயிச்சானா ஜெஃப்ரி அவர் ஜெயிச்சானா நல்லாயிருக்கும்.